ஹலோ இப்போ நம்ம ராபர்ட் லிண்டோட இன் பிரைஸ் ஆஃப் மிஸ்டேக் அப்படிங்கிற எஸ்ஸேவை தான் பார்க்க போகிறோம். ராபர்ட் லிண்ட் டே டு டே லைஃப்பை ஹியூமரஸாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல திறமசாலி. இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல மிஸ்டேக்ஸ் பற்றி பேசியிருக்காரு. அதாவது தத்துவம் மாதிரி மிஸ்டேக்ஸை பற்றி ஜென்ரலாக பேசலை. ஒரு ஒர்க்கில் ஆத்தர்ஸ் தெரியாமல் சில மிஸ்டேக்ஸை பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட லிட்ரரி மிஸ்டேக்ஸை பற்றி தான் பேசுகிறாரு. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை பாராட்டணும், ஏன்னா இது ரீடருக்கு ப்ளஷரை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டர் பண்ணக்கூடாத ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு எஸ்ஸேவோ நாவலோ இல்லை எந்த ஒரு ஃபிக்ஷனையும் எழுதக்கூடாது. அதை தவிர இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளஷராக ரீடருக்கு இருந்தால் எந்த மிஸ்டேக்குமே மிஸ்டேக் கிடையாது. அப்படிப்பட்ட மிஸ்டேக்கை நம்ம பாராட்டணும் அப்படின்னு தான் இந்த எஸ்ஸேல சொல்கிறாரு. வாங்க இப்போ இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொதுவாக இந்த மக்கள் எல்லாருமே இந்த டைம்ஸ் மேகசினுக்கு சில நாவலிஸ்ட் எழுதின மிஸ்டேக்ஸை குறிப்பிட்டு அனுப்புவாங்களாம். அதாவது அவங்க எழுதின ஜியாகிரபிக்கல், ஹிஸ்டாரிக்கல் இல்லை ரிலீஜியஸ் இல்லை லாஜிக்கல் எரர்ஸ் என்னென்ன இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மேகசின்ஸ்க்கு அனுப்புறத மக்கள் ஒரு அம்யூஸ்மெண்ட்டாக வச்சுருக்குறாங்க. ஈவன் இந்த மாதிரியான இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் கிட்ட சொன்னால் கூட இதெல்லாம் ஒரு கேஸா, இதெல்லாமா கோர்ட்டில் போய் சொல்ல முடியும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அவ்வளோ பெட்டியான விஷயம்தான் இந்த மிஸ்டேக்ஸ். அப்படியே ஒருத்தர் இந்த கோர்ட் அளவுக்கு ஒரு கேஸாக இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போனாலும் லார்ட் கிளைவ் மாதிரியான ரைட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணால் இவ்வளோ நல்லா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லுவாங்களாமா. பயோகிராஃபர்ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் மாதிரியோ எக்ஸாக்டாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் ஒரு நாவலிஸ்ட்டுக்கு கிடையாது. அவங்க விசர்ட்ஸ் ஆஃப் அக்யூரசி தான். அவங்களுக்கு அக்யூரேட்டாக எல்லா விஷயங்களும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ப்ளஷரபிளாக இருக்கிறதுக்காக அவங்க எந்த ஒரு மிஸ்டேக்ஸையுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிண்ட் சொல்கிறாரு. லிண்ட் அக்யூரேட்டாக எழுதணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே மெனக்கிடுவார். ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை எழுதும்போது அதில் எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினப்பாரு. என்சைக்ளோபீடியாவை ரெஃபர் பண்ணி அவ்வளோ அக்யூரேட்டாக எழுதணும் அப்படின்னு நினப்பாரு. சில சமயங்களில் அவர் எழுதின ஆர்டிக்கலை ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமும் கூட நாம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்போமோ அப்படின்னு அடுத்த நாள் காலையில் பயத்தோடு எந்திரிச்சிருக்கிறாரு. பொயட்ரியாக இருக்கட்டும் இல்லை நாவலாக இருக்கட்டும், அதில் உள்ள வார்த்தைகள் சென்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சென்சஸ்க்கு அப்பீலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு பொயட் ஒரு டைமண்ட் கல்லை பற்றின கேரக்டரிஸ்டிக்காக தப்பாக யூஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஜுவல்லருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்குமே அது தப்புன்னு தெரியாது. ஃப்ராட் அப்படிங்கிற ரைட்டர் நிறைய விஷயங்களை இன்அக்யூரேட்டாக எழுதியிருக்கிறாரு. அதை பார்த்து இன்னும் நம்ம 3 ஜென்ரேஷனாக சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவர் செஞ்ச மிஸ்டேக்ஸை நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ஹிஸ்டாரியன்ஸ் எழுதின புக்கை படித்தவங்களை விட ஃப்ராடோட புக்கை படித்தவங்க தான் அதிகம். இதிலேருந்து லிண்ட் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஃபேக்ட்ஸ் தான் எழுதணும் அப்படிங்கிறது ரைட்டருக்கு கட்டாயம் கிடையாது. ஃபேக்ட்ஸ் எழுதுறது ஹிஸ்டாரியன்ஸ், பயோகிராஃபர்ஸ் இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு தான் கம்பல்சரி. ஆனால் ஃபேக்சுவல் எரர்ஸை ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அவங்க பண்ணக்கூடாத ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் எழுதுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார்மிங்கை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு ஃபார்மருக்கு மட்டும்தான் தெரியும். சர்ஜரி பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இப்படி ஒரு மிஸ்டேக் இருக்கா அப்படின்னே தெரியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ரைட்டர் மிஸ்டேக் பண்ணுறாரு, ஆனால் அந்த மிஸ்டேக்கால் எந்த ஒரு ப்ளஷருமே பாதிக்கப்படலை அப்படின்னா அது மிஸ்டேக்கே கிடையாது. அது ஒரு என்டர்டைனிங் ஃபீச்சர், அவ்வளோதான். லிட்ரரி ஹிஸ்ட்ரியில் இருக்க சில ஹைலைட்டட் மிஸ்டேக்ஸை பற்றி சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியர் குரோனாலஜிலையும் ஜாகிரஃபிலையும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்காட் சன்ரைஸ் டைரக்ஷனையே தப்பாக சொல்லியிருக்காரு. லாம்போ ஹாஸ்லிட்டும் மிஸ்கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் எழுதினதை இன்னொருத்தர் எழுதினதா நிறைய இடங்களில் கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாவலிஸ்ட் போட் ரேஸை பற்றி இன்கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதே போல் இன்னொருத்தவங்க ஃபுட்பால் மேட்சை இன்கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மிஸ்டேக்ஸால் அந்த புக்கை யாரும் படிக்காமல் போகலை. இந்த ரைட்டர்ஸ் கிரேட் ரைட்டர்ஸ் ஆகாமலும் இல்லை. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மாஸ் ஹீரோவோட படம், கமர்ஷியல் படம், அதில் லாஜிக்கே இல்லைனாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்ல. ரியல் லைஃப்பில் பேய் இருக்குன்னு தெரிஞ்சால் வாசலுக்கு ஓடுவோம். ஆனால் படத்தில் பேய் எங்கே இருக்கோ அங்கேயே தான் போவாங்க. ரியலிஸ்டிக் ஃபிலிமுக்கும் கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே ஒரு லீடரோட பயோகிராஃபியை படமாக எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அதில் மிஸ்டேக் பண்ண முடியாது. ஏன்னா அது இன்ஃபர்மேஷனுக்காக பார்க்கப்படுற ஒரு படம். ஆனால் போயம், நாவல்ஸ் இதெல்லாம் வெறும் ப்ளஷருக்காக உள்ளது. இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபேக்ட்ஸ்க்காக கிடையாது.
இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா லாஜிக் தேவை கிடையாது. இன்ட்ரெஸ்ட்ட கெடுக்காத எந்த மிஸ்டேக்குமே மிஸ்டேக் இல்ல அப்படின்னு லிண்ட் சொல்றாரு. இப்போ நீங்க ஒரு படம் பார்க்குறீங்க. அதுல ஒரு ஃபேக்சுவல் மிஸ்டேக்ஸ் இல்ல எடிட்டிங் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அந்த டைரக்டர விட ஒரு அறிவாளியா ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? இப்படி தான் சில லிட்ரரி மிஸ்டேக்ஸ ரீடர் கண்டுபிடிக்கும்போது, அவங்களுக்குள்ளேயே சுப்பீரியரா ஃபீல் பண்ண வைக்கிது. சிலர் கோல்ட தேடுற மாரி, எந்த ரைட்டர் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்களாம். அவங்க கண்டுபிடிக்கிற மிஸ்டேக்னால ஹிஸ்ட்ரியே மாறப்போறது அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி ஒரு மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலியமா, அவங்களோட ஜீனியஸ காட்டுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால மட்டும் தான், இப்படி மிஸ்டேக்ஸ கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு கீழே விழுந்தா சிரிக்கிறோம். இயல்பாவே மிஸ்டேக்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறது ஹியூமனோட நேச்சர். இங்கே மிஸ்டேக்ஸே இல்லை அப்படின்னா சிரிக்கிறதுக்கான ரீசனே இருக்காது அப்படின்னு லிண்டு சொல்கிறாரு. மிஸ்டேக் இருக்கிற இடத்துல தான் லாஃப்டர் ப்ளெஷர்னு எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட மிஸ்டேக்கை ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு லிண்ட் சொல்கிறாரு. இதுதான் டைட்டிலும் கூட. ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கிராட்டிடியூடோடு நாம் இருக்கணும். அதை விட்டுட்டு பஞ்ச் மேகசின் மாதிரி நன்றி கெட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா பஞ்ச் மேகசினில் எந்த ஜேர்னலிஸ்ட் எந்த பப்ளிஷர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக போட்டு அந்த லிஸ்ட்டை அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒருத்தவங்களோட மிஸ்டேக்கை ஹைலைட் பண்ணி காமிச்சதுனால நிறைய ஜேர்னலிஸ்ட் எம்பாரஸ் ஆகி பஞ்ச் மேகசினோட வாசலில் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் லிண்ட் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, நீங்கள் யாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணற அவசியமே இல்லை. நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் நினச்சி பெருமை தான் படணுமே தவிர எம்பாரஸ் ஆக வேண்டியது கிடையாது. உங்களை ஹைலைட் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் மேகசின் காமிச்சிருக்கு. ஒருவேளை நான் எடிட்டராக இருந்திருந்தா கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸை பண்ணியிருப்பேன். அப்போது தான் அதை படிக்கிற ரீடர்ஸ்க்கு சுப்பீரியரான ஃபீலை கொடுக்க முடியும். மிஸ்டேக்கை நினச்சி அஷேம்டாக எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஷேக்ஸ்பியர் ஆகணும் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் மாதிரி மிஸ்டேக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிக்கிறாரு. பஞ்ச் மேகசினுக்கு எதிராக நடந்த அந்த ப்ரொட்டஸ்ட் பற்றின இவரோட கருத்தையும் தான் இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணுமா இல்லை ப்ரைஸ் பண்ணணுமா? பஞ்ச் மேகசின் பண்ணது சரியா? இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டேக்கை பண்ணலான்னு லிண்ட் சொல்கிறாரு. அது நல்ல அப்ரோச்சா? உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.